ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் எப்படி நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது. இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாத இடத்துல இருக்கோம். சப்போஸ் நம்மளுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி நம்மளோட கரெக்டான ஆஃபருக்கு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்குறேன். நம்ம எந்த பேங்க் இருந்தாலும் சரி, நம்மகிட்ட பேங்க் அப்ளிகேஷன் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி தான், எந்த சிம் கார்டுக்கு வேணால் நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட உங்கள் மொபைலில் உங்கள் பேங்க் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இப்போ இருக்குது AlRajhi Bank, அதனால் AlRajhi Bank ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்த பிறகு ஹோம் பேஜுக்கு போயிடும். இதுதான் என்னோடய அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், கீழே 4வது இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுன்னு இருக்கும். இந்த மார்க்கெட்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் ஐட்டம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அதனால் இந்த மார்க்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, மார்க்கெட்டுங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகாம் இன்டர்நெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா, இங்கே டெலிகாமில் எஸ்டிசி மொபைலு, ரெட்புல் மொபைலு, சலாம் மொபைலு, லிபேரா, விர்ஜின் மொபைல், இப்படி எல்லா மொபைலும் இருக்கும். உங்களுக்கு எந்த மொபைலில் எந்த சிம் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த சிம் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எஸ்டிசி தான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். எஸ்டிசியில் பார்த்தீங்கன்னா சவா பேக்கேஜு குவிக்னட் இருக்குது. நான் சவா ரீசார்ஜ் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு பேக்கேஜ் வேணும்னா பேக்கேஜை கிளிக் பண்ணிக்கலாம். 70, 125 இப்படி இருக்கும். உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். நான் 50 ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன். அதனால் வாட்டோட 57.5 ரியால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அதில் டைரக்ட் ஆக்டிவேஷன் அண்ட் வவுச்சர்னு இருக்கும். வவுச்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆக்டிவேஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ரீசார்ஜ் ஆயிரும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்தாலும் அந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் ஆயிரும். இப்போ சப்போஸ் வவுச்சர்னால் ஏதாவது மிஸ்டேக் ஆயிரும்னு நினச்சிங்கன்னா வவுச்சரில் போட்டுக்கோங்க. வவுச்சர்னால் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், எஸ்எம்எஸ் வந்துடும். அதை எஸ்எம்எஸ் கோடை வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வவுச்சர் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்து கிளிக் பண்ணுறேன். டெபிட் ஆகிறதுக்கு கன்ஃபார்ம் கொடுத்தா ஓடிபி வரும். செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி என்ட்ரு பண்ணவுடனே நம்மளுக்கு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட், அதனால் ரீசார்ஜ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மெசேஜும் வந்துடும். இதிலே நம்ம அந்த கோடு எடுத்துக்கலாம். ரீசார்ஜ் கோடு இதில் இருக்கும். இதாக பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், ஆக்டிவேஷன் கோடுன்னு. இதுதான் அந்த ரீசார்ஜ் கோடு. இதை வச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு நீங்கள் *155* அண்ட் இந்த ஆக்டிவேஷன் கோடையும் ஹாஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஆக்சுவலி நான் எஸ்எம்எஸும் வந்துடும். எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு, அந்த ரீசார்ஜ் கோடு வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ரீசார்ஜ் என்னோடய மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். *155* ஆக்டிவேஷன் கோடு ஹாஸ், இதுதான் எஸ்டிசி சவா ரீசார்ஜ் பண்ணுற மெத்தடு. ரீசார்ஜ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.